கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். இந்த சிறையிருப்பின் அனுபவத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம பயணிக்கிறோம். என்ன எல்லாம் சிறையிருப்பு? எதையாவது நம்ம செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் போராட்டத்துக்குள்ளே நம்ம பயணிக்கிறோம். அதை எப்படி செயல்படுத்துறது, எப்படி செய்து முடிக்கிறதுன்னு தெரியாமல் பலவிதமான திக்கற்ற சூழ்நிலைக்குள்ளே நம்மளுடைய வாழ்க்கை பயணங்கள் போய்கிட்டு இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எந்த ஒரு முடிவையும் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியல, எதை செய்ய போனாலும் ஏதோ ஒரு தடை இருக்குது, நான் விரும்புகிறத செய்ய முடியல, எல்லாத்தையும் அனுமதி கேட்க வேண்டியிருக்கு, அந்த அனுமதி கூட எனக்கு முறையாக கிடைக்கிறது கிடையாது. அதில் இந்த பெண்களுக்கு இருக்கிற சிறையிருப்பு ரொம்ப பெருசு. அவங்க எதையும் விரும்பினபடி செய்ய முடியாது. ஆண்களுக்கு அதை விட பெரிய சிறையிருப்பு. எதை வாங்கினாலும் வீட்டை திருப்திப்படுத்த முடியாது. இந்த சிறையிருப்பில் இருக்கிறவங்களுக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன் சிறையிருப்பை மாற்றுவேன். சொல்லுங்கள், கர்த்தர் என் சிறையிருப்பை இந்த மாதத்தில் இந்த நாளிலிருந்து முழுவதுமாக மாற்றுவார் என்ற நிச்சயத்தோடு தேவனுக்கு நேராக கரங்களை தட்டி கர்த்தரை நினைத்துவோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் சிறையிருப்பை மாற்றினார். வாசிப்போம். யோபு 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையான கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி கர்த்தரை நினைத்துவோம். இந்த வார்த்தைகளுக்குள்ளே நாம் இன்றைக்கு முதலாவது ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொள்ளும். இந்த வாரத்தை தேவன் நமக்கு வார்த்தையாக கொடுப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் சிறையிருப்பை மாற்றினார். இரட்டத்தனையான்றது நம்ம இந்த மாத முடிவுக்குள்ளே கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். சரிங்களா? இந்த சிறையிருப்பு அந்த வசனத்தை வாசிப்போம். முதலாவது பகுதி, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது. எந்த நேரத்தில் அந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறாரு? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது. உங்கள் சிறையிருப்பு மாற வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நீங்கள் பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நீங்கள் வேண்டுதல் செய்வதை விட்டு விடாதிருக்க வேண்டும். நாம் நமக்காகவும் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். என் வாழ்க்கையில் சிறையிருப்பை மாற்றுவதற்கு எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு நிதர்சனமாய் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது என்ன செய்யணுமா? எனக்காக ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடங்கி இன்றைக்கு ஒரு சிறையிருப்புக்குள்ளே நாம் இருக்கிற ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். அந்த மனிதன் யார் என்றால் யோசேப்பு என்கிற ஒரு மனிதன். வாசிப்போம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். 20ஆம் வசனம் தானமா? 39ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முதலாம் வசனம் தொடங்கின்னு சொன்னாங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து. இந்த யோசேப்பை குறித்து இப்போ நம்ம படித்த வசனம் நல்ல வசனம் தான். யோசேப்பு என்பது யார் என்றால், இஸ்ரவேல் கோத்திரத்திலே யாக்கோபின் 12 குமாரர்கள் இருந்தார்கள். அதிலே யாக்கோபுக்கு மிகவும் பிரியமானவன் யோசேப்பு. நீங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை யாருக்கு பிடிக்காது? பொல்லாதவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யாக்கோபுக்கு பிரியமாக இருந்தபடினாலே யோசேப்பை அவன் உடன் சகோதரர்கள் வெறுத்தார்கள், அவனை கொலை செய்யும்படி திட்டம் பண்ணினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் ஆடு மேய்க்க போய் கொண்டிருந்த போது ஒரு குறித்த இடத்திலே குழியிலே கொண்டு போய் அவனை போட்டுவிட்டு அவர்கள் அதை கடந்து போனார்கள். அந்த குழியிலே போடப்பட்ட யோசேப்பு, அங்கே ஒரு சிறை இருக்கு. தன் சொந்த சகோதரர்களால் சிறைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அங்கே இஸ்மவேலர்களால் விலைக்கு அவனை தூக்கி எடுக்கப்பட்டு அவர்கள் மூலமாக விலைக்கு வாங்கப்பட்ட ஒரு அனுபவத்தோடு போர்த்திபார் எகிப்து தேசத்தின் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய போர்த்திபார் என்பவனிடத்தில் அவன் விலைக்கு விற்கப்படுகிறான். யோசிச்சு பாருங்க, விலைக்கு விற்கிறதா இருந்தால் அவன் அடிமையாக இருந்திருக்கணும்.
அவன் அடிமை இல்லை, சுயாதீனம் உள்ளவன். நம்மை அறியாமல் நாம் ஒரு சிறையிருப்புக்குள்ளே போகிறோம். அந்த சிறையிருப்புக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை, ஆனால் உலகம் நம்மை சிறையாக்கி கொண்டிருக்கிறது. யோசேப்பை யார் சிறையாக்கினது? யோசேப்பின் தரிசனங்கள் அவனுக்குள் நிறைவேறக்கூடாது என்று பொல்லாதவன் அவனை சிறையாக்கினான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தரிசனத்தை நோக்கி பயணிக்கும் போது அநேக சிறையிருப்பு நிச்சயமாய் வரும். அந்த சிறையிருப்பில் நாம் மீண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த போர்த்திமாரிடத்தில் விற்கப்பட்ட அந்த யோசேப்பு, அவனுடைய காரியத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடங்கி. உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடே சொன்ன போர்த்திபாரின் மனைவி அந்த யோசேப்புடைய காரியங்களிலே விருப்பமுள்ளவளாய் அவனை வஞ்சிக்கும்படியாக தன்னோடு கூட அவனை பயன்படுத்தும்படியாக அவள் ஆயத்தப்பட்ட போது யோசேப்பு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். நீங்கள் நினைக்கலாம், இஷ்டத்துக்கு வாழ்ந்து உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளான்னு அநேகருடைய சிந்தனை இப்படி இருக்கிறது. ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக்கப்படுவீர்களானால், கிறிஸ்து உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்திலே கண்டிப்பாக போக வேண்டும். சிறையிருப்பில் இருக்கிற உங்களை என்னை விடுவிக்க தேவன் போதுமானவர். யோசேப்பு அன்றைக்கு தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டபடினாலே அவன் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறான். வாசிப்போம் 20ஆம் வசனம். யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து அவன் உத்தமன் என்று காணப்பட்ட போதும், அவன் உத்தமமாய் இருந்த போதும் அவன் சிறைக்கு கொண்டு போகப்படுகிறான். போர்த்திபார் என்னும் அவனுடைய எஜமானால். நீங்கள் நினைக்கிற பல வேளையில் நான் உண்மையாக தானே இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு பயப்படல, எனக்கு எதுக்கு சிறை இருப்பு, எனக்கு எதுக்கு எல்லா தடைகளும், எனக்கு சுதந்திரமான வாசல் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமாய் நீங்கள் சிறையிருப்பின் அனுபவத்தில் கொண்டு போகப்படுவீர்கள். வாசிப்போம். அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். தகப்பனோடு சுதந்திரமாய் இருக்கிற ஒருத்தன் தரிசனத்தை உடையவனாய் இருந்ததுனால சிறைக்கு கொண்டு போகப்படுறான். இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் நினைச்சிருப்பான், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த சிறை? யோபுவுக்கு அன்றைக்கு இருந்தது போல. யோபு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். ஊசு தேசத்திலே யோபுவை போல ஒரு உத்தமன் இல்லைன்னு ஆண்டவராகிய தெய்வம் சொல்கிறார். இயேசு சொல்கிறார், அவனை போல ஒரு நீதிமான் பூமியிலே ஒருவனும் இல்லை. எவ்வளோ பெரிய நர்சாட்சி! உன்னுடைய வாய் அல்ல, புறத்தியானுடைய வாயை உன்னை புகழட்டு சொல்லி வேதம் சொல்லுகிறது. புறத்தியானுடைய வாயில் சர்வ வல்லவராகிய ஏல்வலாமுடைய வாய், கர்த்தராகிய இயேசுவின் வாய் யோபுவை புகழுகிறது. யோபுவை போல ஒரு நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்படிப்பட்ட யோபுக்கு ஒரு சிறை இருப்பு. இங்கே தரிசனத்தை சுமந்திருக்கிற யோசேப்புக்கு ஒரு சிறை இருப்பு. ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். வாசிப்போம் 21ஆம் வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். என்ன செய்யறாரு? தயவு கிடைக்கும்படி செய்கிறார். நீங்கள் சிறையிருப்புன்ன உடனே நம்ம அழிந்து போயிடும் நினைக்காதீங்க. உங்கள் சிறையிருப்பு உங்கள் மேன்மையை உணர வைக்கும். உங்களுக்குள் இருக்கிறவர் இன்னார் என்று உலகம் அறிய வைக்கும். நிச்சயமாக சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் உங்களை இந்த நாளில் விடுவிக்க போதுமானவர். உங்கள் சிறையிருப்பு உங்களை முடக்கி விடாது. கர்த்தர் உங்களோடு இருப்பது இந்த உலகம் அறிய செய்யும்படியான ஒரு அற்புதத்துக்கு நேராக உங்களை நடத்தும். அல்லேலூயா. இங்கே கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று அநேகரால் காணப்படுகிற ஒரு இடம் எந்த இடம்? சிறைச்சாலை. அது வரைக்கும் யாரால் பார்க்க முடியல? தன் சகோதரர்களால் பார்க்க முடியல, தன்னோடு இருந்த மனிதரால் பார்க்க முடியல. போர்த்திபாரு அதை பார்த்தபோது அவனால் உணர முடியல. ஆனால் சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும்போது கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை ஒவ்வொருவரும் கண்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்க இந்த சிறையிருப்பிலே கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை தட்டுங்க. ஆமென். தோல்வியின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், இழப்புகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் நாம் சிறைச்சாலையில் இருக்கும்போதும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் தரிசனம் தந்தவர் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். வாசி கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி
இங்கே ஒரு சிறையிருப்பை பார்ப்போம். இப்பொழுது யோசேப்பின் சிறையிருப்பில் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்படியாக அந்த சிறையிருப்பின் மத்தியிலே அவன் தேவ தரிசனத்தை உடையவனாய் இருந்தபோது ஒரு நாள் ஒரு பெரிய ராஜ்யத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டான். நீங்கள் இன்றைக்கு சிறையிருப்பில் இருப்பதினாலே நீங்கள் தோற்று போனவர் என்று உலகம் உங்களை குறித்து நீங்கள் சொன்னாலும் கவலைப்படாதீர்கள். என் சிறையிருப்பு ஒரு நாள் மாறும். நான் சிறை சாலையில் அல்ல, சிறை கொண்டு போன தேசத்திலே ராஜாவாய் மாற்றப்படுவேன். ஆமென். வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தொடங்கி. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனோட கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் கர்த்தருக்கென்று பயணம் செய்து கொண்டிருந்த அப்போஸ்தலர்கள் எல்லோரையும் என்ன செய்றாங்க? பொறாமையினால. உங்களுக்கு சிறையிருப்பு வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பொல்லாதவன் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தாங்கக்கூடாது இருக்கிறது. எப்படி எந்த சூழ்நிலையும் கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கிறாங்க, எப்படி எந்த சூழ்நிலையும் கர்த்தரை துதிக்கிறாங்க, இது அவனுக்குள்ள பொறாமை. இங்கே அநேக முறை அப்போஸ்தலர்களை அடித்தும் அவர்களை கயிறினால் கட்டி வைத்தும் அவர்களை மேற்கொள்ள முடியாமல் போனார்கள். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக இருந்தார்கள், கிறிஸ்து அவர்களோடு இருந்தார். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலர்களுடைய நாட்களிலே உபத்திரவங்கள் கணக்கெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பேசுகிறோம் உபத்திரவம்னு, இதெல்லாம் உபத்திரவமே கிடையாது. அன்னைக்கு இயேசுன்னு சொன்னால் யூதன் அடிப்பான். யாருக்காக இயேசு கிறிஸ்து வந்தாரோ அவர்களே இயேசுவின் சீசர்களை அடித்து உபத்திரப்படுத்தி கொன்றார்கள். வாசிங்க. அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் இப்ப இந்த மனுஷங்களை எல்லாத்தையும் என்ன செய்றாங்க? அப்போஸ்தலர் எல்லாத்தையும் பிடிச்சு பொதுவான சிறைச்சாலையில கொண்டு போய் வைக்கிறாங்க. இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் சொன்னாங்க. யோசேப்பு என்ன தப்பு பண்ணாரு? கர்த்தர் தரிசனத்தை தந்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார்னு சொன்னார். இன்றைக்கு நீங்கள் நானும் கூட எந்த சிறையிருப்பில் இருக்கு தெரியுமா? கர்த்தருக்காக வாழுகிறதுனாலே சிறையிருப்பில் இருக்கிறோம். கர்த்தருக்காக வாழணும்னு நினைக்கிறதுனாலே ஒரு சிறையிருப்பில் இருக்கிறோம். இந்த சிறையிருப்பை யார் மாற்றக்கூடும்? யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் தயை கிடைத்தது. இங்கே தேவ தூதன் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து. யார் கதவு திறக்கிறா? கர்த்தருடைய தூதன். இன்றைக்கு நம்மை மனிதர்கள் சிறையில் போடலாம், ஆனால் நம் சிறையிருப்பை மாற்றுகிறவர் கர்த்தர். கரங்களை திருவோம். நம் சிறையிருப்பை மாற்ற கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். அந்த ராத்திரிலே சிறையிருப்பிலிருந்து கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். எங்க இருந்து சிறையில் பிடிச்சிட்டு வந்தாங்களோ அங்கேயே திருப்பி போங்க, திரும்பவும் உங்க வேலையை பாருங்க. இப்போ நம்ம என்ன காரியத்தை பண்ணோம்? முந்தின பலத்தில் காரணம் பிந்தின பலம் அதிகமாக இருக்கும். இப்போ இவங்களை யாராலையும் கட்ட முடியாது. அங்கே யூதர்கள் ஓடி போகிறாங்க. அடுத்த வசனம் வாசிக்கிறேன். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். அவங்க என்ன செய்றாங்க? அந்த வார்த்தையை விசுவாசிச்சாங்க. திரும்பவும் அந்த வெற்றியின் பயணத்துக்கு நேராக போகிறார்கள். நாம் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட உடனே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற மேலான திட்டத்துக்கு நேராக நாம் போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வாசிப்போம். அவனோட கூட இருந்தவர்களும் வந்து ஆலோசனை சங்கத்தாரையும் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லோரையும் வரவழைத்து அப்போஸ்தலர்களை கொண்டு வரும்படி சிறைச்சாலைக்கு சேவகரை அனுப்பினார்கள். இப்போ ஏற்கனவே சிறையில் போட்டவங்க எங்கே போய் தேடுறாங்க? சிறைச்சாலை தேடுறாங்க. இவங்க எங்கே இருக்கிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. யோபு சொல்கிற ஒரு வார்த்தையை நினைவுங்க, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்கள் மேலே ஒரு தரிசனத்தையும் திட்டத்தையும் வச்சுருந்தா எந்த சிறையிருப்பும் உங்களை மேற்கொள்ளாது. எந்த மனுஷனாலும் உங்களை ஒரு சிறைக்குள்ளே அடைக்க முடியாது. அபிஷேகத்தை கொடுத்த தேவன் எல்லா சிறையிருப்பையும் தேவன் மாற்றி போடுவார். யோசேப்பின் சிறையிருப்பை மாற்றினாரா? அப்போஸ்தலன் சிறையிருப்பை மாற்றினாரா? இன்றைக்கு தேவன் உங்களுடைய என்னுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசி கரங்களை தட்டுங்க. இந்த சிறையிருப்பின் மாற்றத்தை எதற்காக தேவன் நமக்கு தர விரும்புகிறார்? நம்மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நாம் உணர்ந்து அதற்கேற்ற விதமாய் நாம் பயணிக்க வேண்டும். அந்த வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனம்.
செப்பனியா 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20 வசனம். நாம் அவராலே சிறையிலிருந்து மீட்கப்பட்டு அவருடைய மகத்துவங்களை அறிவிக்கிறவர்களாய் மாற ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து. யாரெல்லாம் ரட்சிப்பாரு? நொண்டியானவனை, ஓட முடியாதவனை, பலவீனமானவனை, இனி நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கைவிடப்பட்ட மனிதனை மீண்டும் ரட்சிக்க தேவன் போதுமாயிருக்கிறார். இன்னைக்கு உலகம் பல நேரங்களில் நம்மளை இப்படிதான் சொல்லுது, உன்னால ஒரு யூஸும் கிடையாது, நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் ரட்சித்து கொள்ளுவேன். நொண்டியானவன் ரட்சித்து. வாசிங்க. அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அவங்களுக்கு என்ன வரப்பார் ஆண்டவரே? கீர்த்தியும் புகழ்ச்சியும் வர பண்ணுவாரு. ஆமென். வாசிங்க அந்த வசனத்தை. அக்காலத்தில் உங்களை கூட்டிக் கொண்டு 20 காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் 20 வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்ளுவேன். எக்காலங்க அந்த அக்காலம்? சொல்லுங்க. இக்காலம் தான் அந்த அக்காலம். எனக்கான எக்காலம் ஊதப்பட்ட ஒரு காலம் இதுதான். வெற்றி தொனியை தொனிக்கும்படியாக தேவன் முன்குறித்த இக்காலத்திலே கர்த்தர் என்னை மீண்டும் கூட்டி சேர்த்து சிறையிருப்பில் என்னை விடுதலையாக்கி யோசேப்பு கொடுத்த தரிசனம் நிறைவேறக்கூடாது என்று அவனை அழிக்க முற்பட்ட சகோதரர்கள் மத்தியிலிருந்து கர்த்தர் அவனை விடுதலையாக்கி சிறையிருப்புக்கு கொண்டு போய் சிறையிருப்பிலே வைத்து அவனை தேவ ராஜ்யத்திற்கென்று உயர்த்தி எகிப்தின் ராஜாக்களுக்கு மேலாக அவனுக்கு மேன்மையை தந்து அவன் தரிசனத்தை நிறைவேற்றினார். தானியேலுக்கு ஒரு சிறையிருப்பை தந்தார்கள். சிங்க கெபியிலே அவன் மூழ்கி போய் அவன் கொலையுண்ணும்படி அவன் சிங்கத்தால் பீறி போடும்படியாக அநேகர் திட்டம் பண்ணி அவனை சிங்க குகை என்ற சிறையிருப்புக்குள்ளே அனுப்பினார்கள். கர்த்தர் தானியேலோடு இருந்தார். கர்த்தர் தானியேலின் சிறையிருப்பை மாற்றினார். ராஜாக்களுக்கு மேலாக கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். ராஜாவாகிய நேபுகத்நேச்சார் வணங்கி தாழ விழுந்து தானியேலை வணங்கினான். உன் தேவன் பெரியவர், கர்த்தர் பெரியவர், தேசமெங்கும் கர்த்தரை போல ஒரு தெய்வம் ஒருவரும் இல்லை என்று அங்கே நேபுகாத்நேச்சாரால் கட்டளை பிறக்கப்பட்டது. ஒவ்வொரு சிறையிருப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதம் காத்திருக்கிறது. இன்றைக்கு தேவன் நம்மை ஒரு பெரிய சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். அக்காலத்திலே நான் உன்னை கூட்டி சேர்ப்பேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்கள் காண. சொல்லுங்க. என் கண்கள் காண. எங்கள் சிறையிருப்பை நாங்கள் திருப்பும் போது பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். கரங்களை தெரிவிக்காது நினைச்சுங்க. இப்ப சிறையிருப்பு ஆண்டவர் திருப்புறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். சொல்லுங்க. ஆண்டவரை என் சிறையிருப்பு மாறட்டும். ஆண்டவரே என் சிறையிருப்பை மாற்றுங்க. ஆண்டவரே என் தரிசனங்கள் நிறைவேறக்கூடாதபடி, என் மேல் வைத்த தேவ திட்டங்கள் நிறைவேறக்கூடாதபடி, நான் கர்த்தருக்கென்று பயன்படக்கூடாதபடி, நான் கர்த்தருடைய பிள்ளை என்று உலகம் அறியக்கூடாதபடி பொல்லாதவன் என்னை சிறையிருப்பிலே போட்டுவிட வேண்டும் என்று விரும்பினான். கர்த்தரோ என் சிறையிருப்பை மாற்றினார். சொல்லுங்க. கர்த்தரோ என் சிறையிருப்பை மாற்றினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்வின் சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். அப்பா, இனி இந்த சிறையிருப்பு வேண்டாம் ஆண்டவரே, இந்த முடக்க வேண்டாம் ஆண்டவர், இந்த தேக்க வேண்டாம். எனக்கு நீ வைத்திருக்கிற தரிசனத்திலே நான் பிரவேசிப்பதற்கு இந்த சிறையிருப்பை உடைக்க தேவ தூதனை நீர் அனுப்பும். அந்த சிறையிருப்பிலிருந்து அப்போஸ்தலர்களை தூதன் கூட்டி போனது போல ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களை கரம் பிடித்து தேவ தூதனாகிய இயேசு கிறிஸ்து சிறையிருப்பிலிருந்து விடுதலையாப்பதற்கு அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். ஆகாரின் சிறையிருப்பை மாற்றின தேவன், அன்னாளின் சிறையிருப்பை மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பையும் என் சிறையிருப்பையும் மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்று வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. சொல்லுமா. அல்லேலூயா.
கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றப் போகிறார். அன்றைக்கு யோபுவை குறித்து தன் சிநேகிதர்கள் அநேக வார்த்தைகளினாலே காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, துக்கப்படுத்தி, நிந்தனைக்குள்ளாக்கின போது அவன் இருதயத்திலே சிறையிருப்பின் அனுபவத்துக்குள்ளே போகப்பட்டான். எல்லாவற்றையும் இழந்தவனாய், சிறைக்கு நேராய் கைதியாக்கப்பட்டவனாய், ஒன்று பேசக்கூடாதவனாய் இருந்தான். ஆகிலும் கர்த்தர் சொன்னபடி அந்த சிநேகிதர்களை போய் சொல்கிறாங்க, யோபுகிட்ட போய் எனக்காக வேண்டுதல் செய். யாரெல்லாம் உங்களை சிறையிருப்பு கொண்டு போனாங்களோ அவங்களெல்லாம் தேடி வர்ற ஒரு மாதம், அவங்கெல்லாம் உங்களுக்கு முன்பாக மண்டிட்டு எனக்காக வேண்டிக்கொள், எனக்காக ஜெபிச்சுக்கோ, தயவு செய்து என் சிறையிருப்பு மாறுறதுக்கு எனக்காக ஜெபிச்சுக்கோன்னு சொல்லி உங்களிடத்தில் மன்றாட போகிற நாளை தேவன் இந்த மாதத்தில் வைத்திருக்கிறார். நீ எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன ஒவ்வொருத்தவங்களும் உங்களை தேடி வருகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்காக விடுதலையை தருவதற்கு தேவன் உங்களை பயன்படுத்த போகிறார். சொல்லுங்க, இன்றைக்கு நான் என்ன செய்வேன்? என் சிறையிருப்புக்காக மட்டும் இல்லை, நான் ஒவ்வொரு சிறையிருப்புக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினதற்கு ஒரு பெரிய முகாந்திரம் உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். வாசிங்க, இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சரி, உபாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம் அடையாளங்கள் மாற்றப்படும். சிறை கைதிக்கு ஒரு உடை கொடுப்பான் பார்த்தீங்களா? வெளியிலேருந்து நீங்கள் ஜெயிலுக்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா நிறைய டிவியில் படம் பார்த்துருப்பீங்க. அவங்க நார்மல் ட்ரெஸ் போட்டுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஒரு கைதியின் ட்ரெஸ்ஸு கொடுப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கப்புறம் பேர் கிடையாது, அவங்களுக்கு டோக்கன் நம்பர், அவங்களுடைய அந்த சிறை கைதிக்கான ட்ரெஸ்ஸில் நம்பர் போட்டிருப்பாங்க. நம்பர் 111, நம்பர் 12 அடிப்பாங்க. பேரெல்லாம் மாறிடும். வஸ்திரங்கள் அவங்களுக்கு நம்பர்களே கொடுக்கப்படும். இன்றைக்கு தேவன் ஒரு சிறை மாற்ற 19ஆம் வசனம் தொடங்கி, சரி 12 வசனம். இங்கே ஒரு மனுஷி கர்த்தரினால் வஸ்திரத்தை மாற்றக்கூடிய ஒரு அனுபவத்துக்குள்ளே பார்க்குறோம். வாசிப்போம். உபாகமம் 21ஆம் அதிகாரம் 11லேருந்து வாசிங்க. சிறைகளில் ரூபவதியான ஒரு ஸ்திரீயை கண்டு அவளை விவாகம் பண்ண விரும்பி அவளை உன் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தையும் நீக்கி. என்ன வஸ்திரம் நீக்கணுமா? சிறையிருப்பின் வஸ்திரம் நீங்கப்பட வேண்டும். நீங்க புதிய ஒரு பயணத்துக்குள்ள, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா உங்கள் அடையாளங்கள் மாற்றப்பட வேண்டும். சொல்லுங்க, கர்த்தர் என் சிறையிருப்பின் வஸ்திரத்தை மாற்றாரு. இந்த ஜெயிலிருந்து சில தப்பிச்சு வர்றவங்கள கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த சிறைப்பு ட்ரெஸ்ஸை அத்தனை கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் தப்பிச்சு வந்துட்டு அவங்க இப்போ சினிமா படங்களில் ஒருவேளை எங்கேயா பார்த்துன்னு சொல்லுவாங்க, தப்பிச்சோடனே என்ன செய்வாங்க? அவங்க ட்ரெஸ்ஸை மாற்றிடுவாங்க. ஏன்னா இனி சிறை கைதி இல்லை. இங்கே வாசிங்க அந்த வசனத்தை, 12ஆம் வசனம். சிறையிருப்பின் 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவளை உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போவாயானால் அவள் தன் தலையை சிரைத்து தன் நகங்களை களைந்து தன் சிறையிருப்பின் வஸ்திரத்தை நீக்கி. ஒரு புதிய ஒரு வடிவம், பழைய வடிவத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்றாரு? ஒரு புதிய வடிவத்துக்கு கொண்டு போறாரு. எப்படி இருந்தவன் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை மாற்றி கொடுக்குறாரு. களைய வேண்டியதை களையணும், மாற்ற வேண்டியதை மாற்றணும், புதிய உடுக்க வேண்டியதை உடுக்கணும். வாசிங்க. ஒரு மாதம் மட்டும் தன் தகப்பனையும் தாயும் நினைத்து துக்கம் கொண்டாட கடவுள். ஆமென். அதன் பின்பு நீ அவளோட சேர்ந்து அவளுக்கு புருஷனாயிரு, அவள் உனக்கு மனைவியாயிருப்பாள். சில சிறையிருப்புகளை மாற்றுவதற்கு தேவன் நம்மை சுத்திகரிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போக விரும்புகிறார். நேர சிறையிலேருந்து மாற்றின உடனே நீங்கள் நேரம் மேலே போயிட முடியாது. சிறையிருப்புக்கு அடுத்து ஒரு சுத்திகரிப்பு, சுத்திகரிப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய உயர்வு. சொல்லுங்க, ஆண்டவர் இந்த மாதத்தில் என்னை சிறையிருப்பதை மாற்றி என்னை சுத்திகரித்து, இங்கே வசனம் சொல்லுது, அவள் உனக்கு மனைவியாக இருப்பாள். நான் கர்த்தருடைய மனவாட்டியாக மாறணுன்ற தேவ திட்டம். அப்போ நான் சுத்திகரிக்கப்பட்ட ஒரு விலையேறப்பட்ட ஒரு மனவாட்டியாக தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்பட வேண்டும்.
யாரெல்லாம் சொல்கிறீங்க? என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நான் வஸ்திரங்கள், புதிய வஸ்திரங்களை உடுத்து தேவையற்றவைகளை களைந்து போட்டு புதிய பூரண அழகோடு என் தேவனுக்கு முன்பாக நான் நிற்பதற்கு ஆயத்தமுள்ளவளாய் தேவன் என்னை மாற்றப் போகிறார். ஒரு பெரிய ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் கொடுக்க போறாரு. இது கல்யாண வஸ்திரம். இது கர்த்தர் எனக்கு தருகிற ஒரு மனைவிக்கான ஒரு வஸ்திரம், ஒரு அடையாளம். இனி யாருடைய பிள்ளை? நான் ஏசப்பா பிள்ளை. இதுக்கு முன்னாடி நான் ஏசப்பா பிள்ளைதான். ஆனால் அங்கே எனக்கு உபத்திரவத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தர் என்னோடு இருந்தார். இன்றைக்கு எல்லா உபத்திரவத்தையும் ஜெயித்து கர்த்தர் என் மணவாளனாக என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய மனவாட்டியை நீங்களான இருப்போம்னா ஒன்றுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தெரியுமா உங்களுக்கு? இந்த கடந்த நாட்களில் பிரின்ஸை நாய் கடிச்சிருச்சு. கடித்தோடனே அந்த அம்மா வீட்டில் இவங்க போன உடனே அந்த அம்மா ஃபோன் அடிச்சு, ஏங்க இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு தைரியம், புருஷன் வந்தால் என்ன வேணால் செஞ்சிருவார், அப்படி தானே? அப்போ உலக பிரகாரமாக இருக்கு மாம்சத்துக்குரிய புருஷன் எதை வேணால் பார்த்துக்க முடியும்னா உத்தம புருஷனாகிய கிறிஸ்து எவ்வளோ பெரியவர் சொல்லுங்கள். என் மணவாளன் என்னோடு இருக்கிறார். தெரியுமா சொல்லுங்க? என் மணவாளன் என்னோடு இருக்கிறார். அவருக்காக நான் களைய வேண்டியதை களைந்து, சிரைக்க வேண்டியதை சிரைத்து, அகற்ற வேண்டியதை அகற்றி, புதிய வஸ்திரத்தோடு கர்த்தரின் மணவாட்டியை நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். என் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இனி உன்னை யாரும் அடிமையாக்க முடியாது. உன்னை தொடுறவன் என்ன சொல்ற? வேதம் சொல்லுது, என் கண்ணின் கருவெளியை தொடுகிறான். யாரா? யாம் புள்ளடா. சாதாரணமாக உங்களை இதுக்கு முன்னாடி தொட்டவங்க இந்த மாதத்தில், இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்களோடு இருப்பதை அவர்கள் உணர்ந்தபடினால தொட முடியாது. இவங்க யார் தெரியுமா? இல்லையா, இன்னாருடைய சொந்தக்காரங்க, இன்னார் அவங்க கூட இருக்கிறாங்க. தைரியமாக சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றுகிற தேவன் என்னை மணவாட்டியாய் மாற்றிருக்கிறார். எனக்குரிய வஸ்திரத்தை, மேன்மையின் வஸ்திரத்தை தரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய ஒரு வஸ்திரத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்தியிருக்கிறார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிப்போம். அல்லேலூயா. இந்த சிறையிருப்பை மாற்றும் போது நம்ம எப்படி தெரியுமா? வாசிங்க, சங்கீதம் 126 அதிகாரம் 1 வசனம். அதுக்கு முன்னதாக கூட ஒரு வசனத்தை வாசனமா, உபாகம் 30 அதிகாரம் 3 வசனம். உபாகமும் 30 அதிகாரம் 3 வசனம். நாம் ஓடி ஒளிந்து சிதறி கிடந்து எதை செய்வதென்று தயங்கி நிற்ற நாட்களை ஆண்டவர் மாற்றி நமக்கு இறங்கி நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி, உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்குவார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு இறங்க போறாரு. இந்த குற்றத்தை மன்னிக்கிற அனுபவம் இருக்குல்ல, அது ரொம்ப பெருசுங்க. மனிதர்கள் சொல்லுவாங்க, உன்னை மன்னிக்க நினைக்கிறேன், ஆனால் நீ செஞ்சதை நினைக்கும் போது என்னால் என்ன செய்ய முடியல, உன்னை மன்னிக்கிறதுக்கு பிடிக்கல, சரி வேற வழியில் போய் சொல்ல அப்படி சொல்லி நம்மளை மன்னிக்கிறதோடு பார்க்குறான். ஆனால் ஆண்டவர் தெரியுமா, என் பாவங்களை அவர் தம்முடைய முதுகு பின்னாக எரிந்து விட்டார். அவர் எனக்காக இறங்குகிற தேவன், அவர் இரக்கத்தின் தேவன். இந்த மாதத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு இறங்குவேன் என்று சொல்லுகிறார். நீங்க கூக்குரலிடுற அந்த அனுபவத்தில் உங்களுக்கு விடுதலையை ஆண்ட தரவர் விரும்புகிறாரு. இன்னைக்கு பார்த்தோம்ல, ஆகாரை குறித்து, ஒரு அம்பு ஏகிற தூரத்தில் அவள் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க கூடாதபடி அமர்ந்திருந்து அழுது கொண்டிருந்தாள். கர்த்தர் அவளுக்கு இறங்கினார். இயேசு தூதனை போல் வெளிப்பட்டு, ஆகாரே பயப்படாது என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஆகாரோடு தேவன் தன்னை வெளிப்படுத்தினார். ஆகார் சொல்லுகிறார், என்னை கண்டவரை நானும் கண்டேன். லாகாய் ரோயி என்று தன் தேவனுக்கு பெயரிடுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். இனி எல்லாம் முடிஞ்சிச்சுன்ற ஒரு நிலைமையில கூட இயேசுவால ஒரு பெரிய அற்புதம் செய்ய முடியும். சொல்லுங்க, எனக்காக கர்த்தர் இறங்குவார். என்மேல் இரக்கமாய் இருக்கிற தேவன் இந்த மாதத்திலே என் பாவத்தை மன்னித்து, என் தரித்திரத்தை மாற்றி, என் சாபத்தை மாற்றி, என் வியாதியிலிருந்து என்னை விடுதலையாக்கி, என்னை சிறையிருப்பிலிருந்து மீட்டு என் மேல் இரக்கமாய் இருக்கிறவர் என்பதை இந்த உலகம் அறியும்படி செய்கிறவர். வாசிங்க,
சிறையிருப்பிலிருந்து திருப்பி தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிலிருந்தும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். ஆமென். திரும்பவும் சேர்த்து கொள்ளுகிறார். நம்ம வரிசையா பார்க்க பாருங்களேன். முதல்ல நம்ம பார்த்தது என்னது? அவர் நம்மளை மன்னிக்கிறவர், அவர் நம்மளை நேசிக்கிறவர், அவர் நம்மை மனவாட்டியாய் மாற்றுகிறவர், மீண்டும் நம்மை அணைத்துக் கொள்ளுகிறவர், இப்பொழுது நம்மை உயர்த்துகிறவர். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஆண்டவர் சொல்றாரு, நான் மீண்டும் உன்னை சேர்த்து கொள்வேன். விலகி போன, சிதறி போன, இனி ஒன்றும் சேர்க்க முடியாது. இனி இவர்களால் தேவனுக்குள்ளே பயணிக்க முடியாதுன்னு நினச்சிக்கிட்ட ஒரு வாழ்க்கை மத்தியில் ஆண்டவர் மீண்டும் நம்மை தேற்றி ஆற்றி அவர் கரங்களுக்குள்ளே அடங்கி இருக்கும்படி நம்மை மீட்டு சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்கி அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். சேர்த்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். சொல்லுங்கள், ஏசப்பா என்னை சேர்த்துக்கிட்டாரு, என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என் அக்கிரமத்தை என்னது விலக்கிட்டாரு, என்னை நேசிக்கிறாரு, என்னை மனவாட்டியாக மாற்றிருக்கிறாரு, என் சிறையிருப்பை மாற்றிருக்கிறாரு, இப்போ என்னை சேர்த்து கொண்டார். கடைசியாக வாசிங்க சங்கீதம் 126 1 என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையில் நம்ம தேவனுக்குரியவர்கள் என்பதை உள்ளான இருதயத்தோடு நாம் பார்க்கும்போது முற்றிலுமாய் நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்படுவோம். சங்கீதம் 126 1 சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். ஒரு சொப்பனம் காண்கிறவர்களை போல் இருந்தோம். நம்ம சிறையில் இருந்தாத ஆண்டவர் என்ன செய்வார்? ஒரு சொப்பனத்தை போல மாற்ற போகிறாரு. என் சிறையிருப்பை ஒரு சொப்பனம் போல் மாறப்போகிற. சொல்லுங்க ஆண்டவரே, என் சிறையிருப்பு ஒரு சொப்பனம் போல் மாறப்போகிறது. அதை குறித்து நான் இனி நினைக்க வேண்டியதே இல்லை. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? அந்த சிறைச்சாலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா? அந்த உபத்திரவத்தில் நான் எவ்வளோ வியாகுலப்பட்டேன் தெரியுமா என்று நீங்கள் சிந்தியாதபடி அவைகள் எல்லாம் ஒரு சொப்பனத்தை போல உங்கள் இருதயத்திலே மறைந்து போகும், கரைந்து போகும். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை ஒரு சொப்பனத்தை போல மாற பண்ண போகிறார். ஆமென். சொல்லுங்க, என் சிறையிருப்பை கர்த்தர் ஒரு சொப்பனத்தை போல. சில நேரங்களில் பார்ப்போம், சொப்பனத்தில் சிலர் பார்த்திங்கன்னா கீழே விழுகிற மாதிரி, அடிபடுற மாதிரி, பல விதமான சொப்பனம். ஐயோ எந்திரிச்சு பார்ப்போம், கனவு நல்ல வேலை இது கனவாக போச்சு. கர்த்தர் சொல்ல போகிறாரு, இதுவரைக்கும் நீங்கள் பட்ட உபத்திரவங்கள், நீங்கள் விட்ட கண்ணீர்கள், நெருக்கங்கள், எல்லா போராட்டங்களையும் ஒரு சொப்பனத்தை போல உங்களுக்கு மாற்ற போகிறாரு. அது எல்லாமே சொப்பனமாக தான் இருக்க போது. யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் தேவன். மீண்டும் ஒரு பெரிய உயர்வுக்கு நேராக யோபுவை மாற்றினார். கற்பனை செய்து பார்க்க முடியாத அற்புதத்தை யோபுவின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார். இன்றைக்கு அதே தேவன் உங்கள் வாழ்வில், என் வாழ்வில் நிச்சயம் செய்ய போகிறார். தைரியமாக சொல்லுங்க, என் சிறையிருப்பு ஒரு சொப்பனத்தை போல மாறப்போகுது. அப்போ இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதில் கனவா? நல்ல வேளை நிஜம் நினச்சிட்டேன். இல்லைங்க, அது கனவாகவே போக போகுது. ஆமென். கர்த்தர் சொல்லுங்க, என் சிறையிருப்பை ஒரு சொப்பனம் காண்கிறவர் போல மாற்ற போகிறார். அல்லேலூயா. எழுந்திருப்போமா? அடுத்த வசனம் இருக்கா? வாசிச்சிருங்க. இல்லையா? கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியம் செய்தார், இது நிமித்தம் மகிழ்ந்திருப்போம். செய்வார், எல்லாம் செய்வார், செய்யாமல் இருக்க மாட்டார். மூடிப்பார், எல்லாம் மூடிப்பார், நன்மையாய் மூடித்திடுவார். எழுதிருப்போம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வாரே, அற்புதமானவற்றை ஆச்சரியமாக செய்வார். கர்த்தர் என் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார். யாரில் விசுவாசிக்கிறேன்? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் இனி சுதந்திரவாளி,
நான் இனி சுதந்திரவாளி. கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற போகிறார். இதுவரை என் வாழ்வில் நடந்த உபத்திரவங்கள் எல்லாம் ஒரு சொப்பனத்தை போல மாறிடும். ஆமென். அது ஒரு கனவு. இது கனவு போல இருக்குப்பா, எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த கனவு, நல்ல வேளை இது கனவாகவே மாறும். உங்கள் உபத்திரவங்களை கனவு போல மறைந்து போகும். கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றியிருக்கிறார். அன்றைக்கு யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார். இன்றைக்கு உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். சந்தோஷமாக துதிங்க. இனி நீங்கள் கைதி அல்ல. உங்கள் வஸ்திரங்கள் மாற்றப்பட்டது. உங்கள் வஸ்திரங்கள் அடையாளங்கள் மாற்றப்பட்டது. களைய வேண்டியதை களைந்து போடும்படியாக, எடுக்க வேண்டியதை எடுத்து போடும்படியாக, விட வேண்டியதை விட்டு விடும்படியாக தேவன் எல்லாவற்றிலும் உங்களை புதுப்பித்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தருடைய மனவாட்டியாக அப்படி சமூகத்தில் வந்திருக்கிறபடினாலே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை பூரணமாய் திருப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இனி அடிமையாவதில்லை. சொல்லுங்க, நீங்க இனி எதுக்குமே அடிமை இல்லை. ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடையவர்கள், நீங்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய ராஜரிக மகத்துவம் உள்ளவர்கள். கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடித்து இருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, ஏசப்பா உன் சிறையிருப்பை மாத்திட்டாரு. சில தைரியமாக பார்த்துருக்குது, ஏசப்பா உன் சிறையிருப்பை மாத்திட்டாரு. இவெல்லாம் நீ கஷ்டப்பட்டையே, அது உண்மையான கஷ்டம் இல்லை, அதெல்லாம் கனவு, அதெல்லாம் கனவு, அதெல்லாம் வெறும் சொப்பனம், அதெல்லாம் நிஜம் இல்லை. நீ அது நிஜம் நம்பாத. கர்த்தர் உன்னை சிறையிருப்பில் மாற்றி உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உன் கண்கள் காண உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. உயர்த்த போகிறது நிச்சயமாய் இருக்கிறது. இன்றைக்கு சொன்ன வாக்கு தத்தத்தின்படி இன்னும் மேலான அற்புத தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை திருக்கத்தில் எழுதுவோம். அல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுங்க, இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் துதிப்பேன், என் நேரமும் போற்றுவேன், எக்காலமும் நான் துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. நம்ம இந்த மாதத்தில் நன்றி சொல்லி அநேக அற்புதங்களை சொந்தரிக்க போகிறோம். விசுவாசிங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். கடைசி ஒரு தடவை திருப்பி சொல்லுங்க, என் சிறையிருப்பு ஒரு சொப்பனத்தை போல மாறப்போகுது. அது 3 வருஷமாக இருக்கலாம், 5 வருஷமாக இருக்கலாம். அண்ட சிலர், இந்த மாதம் உன் சிறையிருப்பை நான் சொப்பனத்தை போல மாற்றப்போகிறேன். திரும்பவும் அப்பாடி காலையில் எந்திரிச்சோண்டா, இனிமேல் கரெக்டாக பண்ணணுடா சொல்லி நம்மை நாம் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி கர்த்தருக்குள்ளே நாம் சந்தோஷமாக இருக்க போகிற ஒரு மாதமாய் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணுவோம்.